பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டிஐஒய் கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிஐஒய் கேம்ஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேம்ஸோட வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இந்த டிஐஒய் கேமுக்கு நான் ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன். பேப்பர் கப்பாக இருந்தாலும் ஓகே, பிளாஸ்டிக் கப்பாக இருந்தாலும் ஓகே, டீ கப் இருந்தாலும் ஓகே, இல்லை ஜூஸ் கப்பாக இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஃபாக வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். தென் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் ஹாஃபாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்துட்டு 4 கட் வந்து பண்ணியிருக்கேன், சரிங்களா? 4 பீஸாக வந்துட்டு பிரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஒவ்வொரு பீஸுக்கு சென்டர்லேயுமே வந்துட்டு இன்னொரு கட் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போது இது வந்துட்டு ஒரு பீஸ், அதோட சென்டரில் கட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு பீஸோட சென்டர்லேயும் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி 4 பீஸோட சென்டர்லேயுமே கட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக 8 பீஸஸாக வந்துட்டு பிரிஞ்சிடும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 8 பீஸஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு விரித்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட டீ கப்போ ஜூஸ் கப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கார்ட்போர்டு இருக்குது இல்லையா? கார்ட்போர்டை வந்துட்டு இப்போ நான் விரித்து வச்சுருக்கேன்ல, இந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த டீ கப்பை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி விசிறி மாதிரி வந்துட்டு விரித்து விட்டாச்சு. விரித்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் மார்க்கர் வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு வரல. ஸோ அதனால் இதுக்கு பதிலாக அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி லைன் பை லைன் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பொதுவாக மல்டி கலர் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் மல்டி கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணினது கொஞ்சம் வந்துட்டு டல் கலர் மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் கொஞ்சம் டல்லாக தான் தெரிஞ்சுது. அதனால நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட போஸ்டர் கலர் இருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டில் எந்த பெயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா வீட்டிலேயே நீங்கள் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு ரெடி பண்ணலாம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? 2 விதமான மெத்தட் வந்துட்டு நான் சொல்லி காமிச்சிருந்திருப்பேன். அந்த 2 வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் கலர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கலர் பண்ணும்போது இந்த சைடில் விசிறி மாதிரி இருக்குது இல்லையா? இந்த இடத்துல இந்த மாதிரி வி ஷேப்பில் கலர் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லைனா க்ராஸாக ஏதாவது கலர் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். இப்போ கலர் பண்ணி முடிச்சிட்டேங்க. முடிச்சதுக்கப்புறமா நான் எந்த அளவுக்கு கலர் பண்ணி முடிச்சிருக்கேனோ அதில் எக்ஸ்ட்ராவாக பீசஸ் இருக்குது இல்லையா? அதாவது வந்து ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா? அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் கலர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுனா கூட வந்து பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் இஷ்டம்தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து டூத் பிக் எடுத்திருக்கேன். இல்லைனா பேம்பூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. பேம்பூ ஸ்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா டூத் பிக் சைஸுக்கு குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. டூத் பிக்கையே வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் காவாசி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணினோம் இல்லையா? அதில் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டு பின்னாடி அனபாண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அனபாண்ட் இல்லை அப்படின்னா ஃபெவிபாண்டோ இல்லைனா ஹாட் க்ளூ கன்னோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது அந்த குச்சி வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது நம்மளோட டிஐஒய் கேம் விளையாடுறதுக்கான அந்த பொருள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி விளையாடணும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன். தரையில் விளையாடி காமிக்கிறேன், ஓகேங்களா? நம்ம நார்மலாக வந்துட்டு இப்படி சுற்றி வந்துட்டு விளையாடுவோம் இல்லையா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்பின்னர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறதுனா கூட பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நிறைய குட்டீஸ் வந்துட்டு
நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களுமே சென்ட் பண்ணுறதுனா கூட தாராளமாக வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹாய் சிஸ்டர், நான் ஷண்மதி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களோட 90s கிட்ஸ் ஸ்பின்னர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நான் செஞ்சு பார்த்தேன். ஸோ சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நான் வந்துட்டு நீங்கள் சொல்லிக் கொடுத்த ப்ரேஸ்லெட் ட்ரை பண்ணியிருந்தேங்க்கா. அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாம்பாமே ட்ரை பண்ணியிருந்தேங்க்கா. ரொம்ப சூப்பராக இருக்குங்க்கா. தேங்க்யூ அக்கா. நான் உங்கள் ஹோம்மேட் க்ளே வீடியோ பார்த்து நான் இந்த க்ளே செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. நீங்கள் சொன்ன மாதிரியே தான் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இதை வச்சு நிறைய பொம்மை தான் செஞ்சுட்டு காய வைக்கணும். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேங்க்கா. பட் அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ என்னால் எடுத்து காட்ட முடியாது. ரொம்ப அமுக்குனா கொஞ்சம் இது மாதிரி வருதுக்கா. பட் சூப்பராக இருந்துச்சுக்கா. எனக்கு இந்த க்ளே ரொம்பவே பிடிச்சிருக்கு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நீங்கள் செஞ்ச அந்த சில்வர் பெயிண்ட் பார்த்து நான் வந்து சில்வர் பெயிண்ட் செஞ்சு பார்த்தேன். எனக்கு வந்து நல்லா வந்துருந்தது. சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். நான் உங்களுடைய ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்சு பார்த்தா ஆட்ரை க்ளேயை வந்துட்டு நானும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ அக்கா. நீங்கள் சொன்னீங்கல்லக்கா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க கிச்சன் போட்டு. நான் வந்து என்னோடய அண்ணா அண்ணிக்காக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐடியா பண்ணி கொடுத்தேன். ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஐ வில் சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட். ஹாய் ஆண்டி, ஐ எம் சுகிதா. ஐ மேட் திஸ் ஸ்டென்சில். ஹவ் இஸ் இட்? என் பேர் ஜேகே அக்ஷாஸ்ரீ. உங்கள் வீடியோ பார்த்து நான் இந்த ஸ்ட்ரா செஞ்சேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. இதே மாதிரி இன்னும் நிறையா கிராஃப்ட்ஸ் போடுங்க அக்கா. தேங்க்யூ அக்கா. என் பேர் பவித்ரா. நீங்கள் பவுடரும் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணி க்ளே வச்சு நான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூக்கா. ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே பெயிண்ட் வந்து நான் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ தாருண்யை கேட்டதாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். சுதர்ஷினி, நீங்கள் செஞ்ச மாதிரியே பேட்டர்ன் பேப்பர் உங்கள் வீடியோ பார்த்து செஞ்சேன். எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுங்க. என்னோடய சேனலில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கக்கா, உங்கள் சேனலோட. ஓகேவா? ஹாய்க்கா, நீங்கள் ஐஸ் ஸ்டிக்ஸை வச்சு செஞ்சுருந்தீங்கல்ல அந்த கிராஃப்டை நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அண்ட் என் மகள் தருணி சேனல். ஹாய்க்கா, நான் தான் கிருத்திகா. நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா. நான் உங்களுடைய நெயில் பாலிஷ் வீடியோ பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் அது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச கலர்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய்க்கா, நீங்கள் சொல்லி இந்த பபிள் ஃபன் சேலஞ்ச் பார்த்தேன். அது எனக்கு ஒழுங்காக வரல. அதனால நான் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் பபிள் வச்சு பண்ணியிருக்கேன்க்கா. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து பபிள்ஸ் பண்ணேன். எனக்கு சூப்பராக வந்துச்சு. ஆனால் வந்து அந்த நீங்கள் கொடுத்த சேலஞ்ச் என்னால் பண்ண முடியலக்கா. பபிள் கீழே 2க்கு மேலே வர மாட்டேங்குதுக்கா. வந்தால் உடஞ்சிருதுக்கா. ஆனால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுக்கா. சூப்பராக பபிள்ஸ் நிறையா வருதுக்கா. தேங்க்யூ. உங்கள் வீடியோ போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வி சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். அக்கா, நான் உங்களோட பெரிய ஃபேன்க்கா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட வீடியோ பார்த்து நான் இன்றைக்கி பபிள்ஸ் செஞ்சுருக்கேன்க்கா. ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்துச்சுக்கா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்டில் ஆட் பண்ணுவீங்க நம்புகிறேங்க்கா. தருணி பாப்பா எப்படி இருக்காங்கக்கா? எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. மிஸ் யூ ஸோ மச்க்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். தேங்க்யூ.